நம்ம ஃபர் பேபிஸ் நம்ம வாயில் ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு போனாவே க்யூட்டாக முகத்தை வச்சுருவாங்க, இல்லைன்னா பாவமாக வச்சுருவாங்க ஃபேஸை. நம்மளும் அந்த க்யூட்னஸில் மயங்கி நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுட்டை கொஞ்சமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, அவங்களுடைய அப்பிடைட் வேறு, டாக்ஸுடைய அப்பிடைட்டே வேறு, மெட்டபாலிசமே வேறு, அதாவது வளர்சிதை மாற்றமே வேறு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபர் பேபிஸுக்கு சாப்பிட்ற ஃபுட்டை வந்து ஸ்டாப் பண்ணவே தெரியாது. எப்போ கிடைச்சாலும் எவ்வளோ கிடைச்சாலும் அதை வாயில் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்ற எத்தனையோ ஃபுட் அவங்களுக்கு டாக்ஸின், அதாவது பாய்சன் ஆகி அவங்க உயிரை கூட எடுக்க சான்சஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு பார்ட்டில் 10 சொல்லியிருக்கேன். இந்த செகண்ட் பார்ட்டில் மீதி 10 பற்றி சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சால்ட் உங்களுக்கு தெரியுமா? சால்ட் பாய்சனிங்னால நம்ம டாக்ஸ் இறந்துருவாங்க. 4 grams per kg ஆஃப் பாடி வெயிட் கேன் பி ஃபேட்டல். ஒருவேளை நம்ம டாக்ஸ் சால்ட் நிறையா சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன், அப்புறம் நடுக்கம் வரலாம், டயரியாலாம், வாமிட் ஆகலாம், சீசர்ஸ் வரலாம். சீசர்ஸ்னால் வலிப்பு வரலாம், ஃபீவர் வரலாம். ரொம்ப நிறையா சாப்பிட்டுட்டாங்கன்னா, நம்ம சொன்னோம்ல 10 kg டாக் வந்து 40 கிராம் ஒரே தடவையாக சால்ட்டு சாப்பிட்ருச்சுன்னா இறந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே அவங்களுடைய சால்ட் அதிகமாயிருச்சுங்கிறத காட்டுங்க. அதனால் அடுத்த டைம் நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, சிப்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அவங்களுக்கு தனியாக பெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்துருங்க. அவங்க உங்களையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்களும் ஹாப்பியாக சாப்பிட்லாம், அவங்களும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பாங்க. செகண்ட், அவகேடோஸில் ஃபங்கசைடல் டாக்ஸின் பர்சின் ஒரு ஐட்டம் இருக்குது. அது நமக்கு ஓகேயா இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு சேஃப்டி இல்லைங்க. அதான் நீங்கள் நினைக்கலாம், நம்ம எங்கேருந்து அவகேடோலாம் டாக்ஸுக்கு கொடுக்க போகிறோம், இல்லை அவங்க எங்கே விரும்பி சாப்பிட போகிறாங்கன்னு. ஆனால் நம்ம எப்போயாவது கீழே எங்கேயாவது வச்சுருந்தோம் பை மிஸ்டேக், அதை எடுத்து இல்லை நம்ம மில்க் ஷேக் மாதிரி பண்ணிட்டோம்ல, கொடுக்கலான்னு நினச்சி கொடுத்தோம்னா அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான ஃபுட் ஆயிரும். ஏன்னா இதை சாப்பிட்டா அவங்களுடைய நெஞ்சிலையும் செஸ்ட்லேயும் லங்ஸ்லையும் தண்ணி சேர ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணி சேர்ந்ததுன்னா அவங்களால மூச்சு விட முடியாது, மூச்சு திணற ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப டேஞ்சராக போய் முடிஞ்சிடும் இந்த அவகேடோவும். அதனால் பிக் நோ டு அவகேடோ. மூணாவது, கார்லிக், அதாவது பூண்டு. இதில் இருக்கிற தயோசல்ஃபேட்டுங்கிற ஒரு காம்பவுண்ட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம டாக்ஸ் ஒரு வேளை பூண்டு உள்ள சாமானை சாப்பிட்டுட்டாங்கன்னா இந்த தயோசல்ஃபேட்டை வந்து நம்ம டாக்ஸ்னால டைஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த காம்பவுண்ட் அப்படியே போய் அந்த இரத்த ஓட்ட நாளத்தில் வந்து உக்காந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற இரத்த சிவப்பணுக்களை வந்து உடைச்சிட்டே இருக்குங்க. இது எவ்வளோ டேஞ்சரான ஐட்டம் பாருங்களேன். அப்புறம் எப்படி நம்ம டாக்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும்? நம்ம நினைக்கலாம் பூண்டெல்லாம் எங்கே கொடுக்க போகிறோன்னு. நம்ம போடுற பிரியாணி மாதிரி ஐட்டம்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா கார்லிக் பிரெட் ஆர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டில் வந்து கார்லிக் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, பவுடர் யூஸ் பண்ணுறீங்க கார்லிக் பவுடர்னால், இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபர் பேபிஸ்க்கு கொடுக்குறத. மேக்கடேமியா நட்ஸ். ஒருவேளை நீங்கள் சாப்பிட்ற ஏதாவது ஒரு டேஸ்டி ஃபுட்டில் மேக்கடேமியா நட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபர் பேபிஸ்க்கு அதை கொடுத்துடாதீங்க. ஏன்னா அதை சாப்பிட்டா அவங்களுக்கு நாசியா வரலாம், டயரியா வரலாம், டெம்பரரி பேரலைஸ் ஆகிடலாம், அப்புறம் சிவியராக வீக்னஸ் கூட ஆகலாம் இவங்களுக்கு. அதனால் மேக்கடேமியா நட்ஸ் நோ. அடுத்த மிக முக்கியமான ப்ராடக்ட் என்னதுன்னா பால் ப்ராடக்ட் தான், அதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸு தான். நீங்கள் நினைப்பீங்க டாக்ஸுக்கு பாலுக்கும் என்ன பிரச்சனை, டாக்ஸ்னால் பால் நல்லா குடிப்பாங்கல்லன்னு. இல்லைங்க, நம்மள மாதிரி தான் அவங்களுக்கும் லாக்டோஸ் இன்டாலரண்ட் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களாலையும் பாலும் பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸையும் முழுசாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. வேணால் அவங்க இதனால் சாகாமல் இருக்கலாம், ஆனால் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ரபிள் ஆகலாம், வாமிட்டிங் வரலாம், டயரியா வரலாம், வயிறு எப்போ வலிச்சிட்ருக்கோங்க பால் நிறைய குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களால முழுசாக டைஜஸ்ட் பண்ண முடியாமல் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க. அதனால் பாலையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நம்ம டாக்ஸுக்கு. சுகர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸும் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிறு உப்புசமாகிறது, டயரியா ஆகிறது, வாமிட் மாதிரி பிரச்சனைங்க வரலாம். ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா உடம்பு குண்டாகிறது, இல்லைன்னா இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சுகர் ப்ராடக்ட்ஸையும் மொத்தமாக அவாய்ட் பண்ணிடலாம் முடிஞ்ச வரைக்கும். மஸ்டர்ட், அதாவது கடுகு.
இந்த ப்ராடக்ட்டும் இதுவும் ரொம்ப டேஞ்சர்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இறந்து போகலாம் மாட்டாங்க. ஆனா, வயிறு வந்து ரொம்ப வலிக்கும் இவங்களுக்கு. மஸ்டர்ட் சீட்ஸ் வந்து வாமிட்டிங் சென்சேஷனுக்காக டாக்டர்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்களாம். அதனால அந்த சாஸ் ஆகட்டும், மஸ்டர்ட் சாஸு, கடுகுல பண்ண சாஸு, தாளிச்சு கொட்டினது இதையெல்லாம் நம்ம டாக்ஸுக்கு அவாய்டு பண்ணா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ரொம்ப வயிறு வலிக்கும். வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டா. அவாய்ட் பண்ணிடலாமே மஸ்டர்டை, அதாவது கடுகை. நெக்ஸ்ட்டு சிட்ரஸ் ஆயில். சிட்ரஸ் ஆயில் இருக்கிற எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலையும் யூஸ் பண்ணாதீங்க. சில எசென்ஷியல் ஆயில்ஸில் வந்து சிட்ரஸ் ஆயிலும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒருவேளை உங்கள் டாக்ஸ் வந்து ஆரஞ்சு விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அதை கொடுக்கலாம், ஃப்ரெஷ் ஆரஞ்சு கொடுக்கலாம். ஆனால் அதிலேருந்து எடுத்த ஆயில் உள்ள வேறு ஆயிலில் அவங்க பாடியில் தடவாதீங்க. ஏன்னா இந்த கோல்டு ப்ரெஸ்டு சிட்ரஸ் ஆயில் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப டேஞ்சர். லிவர் டேமேஜ் ஆயிரும் டாக்ஸுக்கு. அதை நம்ம அவங்க பாடியில் தடவிட்டோன்னா அதை நக்கிட்டு அது வயிற்றுக்குள்ளே போய் லிவர் டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதாவது எந்த ஒரு கோல்டு ப்ரெஸ்ட் சிட்ரஸ் ஆயிலும் அவங்க வயிற்றுக்குள்ளே போகாமல் நம்ம பார்த்துக்கணுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. பீச்சஸும் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த பீச் ஃப்ரூட்டில் உள்ளே இருக்கிற அந்த விதை வந்து சீட் ரொம்ப பெருசாக இருக்கும். அது அவங்க குழந்தைங்களுடைய தொண்டையில் மாட்டிக்கும். அப்புறம் அந்த ஃப்ரூட் வந்து அவங்களுக்கு சயனைடாக இருக்குங்க. நமக்கு நல்லது தான், ஆனால் அவங்களுக்கு அது சயனைடாக ஆக்ட் பண்ணும். அதனால் பீச் ஃப்ரூட்டும் கொடுக்காதீங்க. நட்மெக், அதாவது ஜாதிக்காய் கண்டிப்பாக டாக்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. அது ஒரு வேளை அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹாலோசினேஷன், அதாவது சொந்தமாக இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கு அப்படி இல்லைன்னா இன்னும் இந்த சீசர்ஸ் ஃபிட்ஸ் மாதிரியும் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஜாதிக்காய் இருக்கிற எந்த ஒரு ஃபுட்டும் வேண்டாம். இந்த ஃப்ளேவருக்காக ஜாதிக்காயை பேக்டு ஐட்டம்ஸ்லேயும் போடுவாங்க. பிரியாணி மாதிரி மசாலா இருக்கிற ஃபுட்லேயும் இருக்கும் அந்த ஜாதிக்காய். இந்த ஐட்டம்ஸ் வந்து டாக் வயிற்றுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நெக்ஸ்ட்டு கேட் ஃபுட், அதாவது பூனைக்கு போடுற ஃபுட்டை வந்து நம்ம ரெடிமேடாக வர்ற ஃபுட்டை வந்து டாக்ஸுக்கு போடலாமான்னா அது கண்டிப்பாக போட வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா டாக்ஸ் வந்து ஆம்னிவரஸ். இவங்க வெஜிடேபிள், ஃப்ரூட்ஸ், அப்புறம் நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க டாக்ஸ். ஆனால் கேட் வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. அவங்க ஃபுட்டை வந்து நம்ம ரெகுலராக இவங்களுக்கு போட்டுட்டு இருந்தோன்னா, டாக்ஸுக்கு போட்டோன்னா அவங்க வயிறு கெட்டுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அவங்க ஹெல்த் கெட்டு போயிடுங்க. அவாய்ட் பண்ணிடுங்க கேட் ஃபுட்டை டாக்ஸ் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ரொம்ப டேஞ்சரான ஃபுட்டு ரா ஃபேட், பச்சையான கொழுப்பு வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சோ, இல்லை டாக்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்ம அந்த ரா ஃபேட்டை போட்டோன்னா அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் அவங்க வயிற்றுக்குள்ளே போய் அவங்களுடைய கணையத்தை டேமேஜ் பண்ணிடும். வாந்தி வர வைக்கலாம், டயரியா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஹை ஃபேட் ஃபுட் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பிளட்டில் இன்ஃபெக்ஷனையும் ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த பச்சையான கொழுப்பை வந்து, இல்லை வேக வச்ச கொழுப்பு கூட அதிகமாக உபயோகப்படுத்தாமல் டாக்ஸுக்கு உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆல்கஹால் ரொம்ப டேஞ்சரான ஐட்டம் இது. நம்ம மனுஷங்க யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமில் இருக்கலாம் ஆல்கஹால். அப்புறம் மவுத் க்ளீனில் இருக்கலாம், ஃப்ளோர் க்ளீனிங்கில் இருக்கலாம், மவுத் வாஷில் இருக்கலாம், ஃப்ளோர் க்ளீனிங்கில் இருக்கலாம். இது வந்து இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் கீழே கிடந்ததுன்னா அதை வாயில் வச்சு சூ பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம டாக்ஸ். அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காம நம்ம பார்த்துக்கணும். ஒருவேளை யாராவது குடிச்சிட்டு வச்சுருந்த ஆல்கஹாலை இவங்க பை மிஸ்டேக் லீக் குடிச்சிட்டாங்கன்னா வாமிட்டிங், புவர் ப்ரீத்திங், அப்புறம் மசில் வந்து ரொம்ப வலிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படும் சொல்கிறாங்க. டெரிபிள் மசில் கோஆர்டினேஷன் பிரச்சனையாகும்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த ப்ராடக்டை வந்து, இந்த ஐட்டமை நம்ம குழந்தைங்க கிட்டேருந்து ரொம்ப தூரமாக வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஆல்கஹால் ரொம்ப டேஞ்சரான ஐட்டம் இது. நம்ம மனுஷங்க யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமில் இருக்கலாம் ஆல்கஹால். அப்புறம் மவுத் க்ளீனில் இருக்கலாம், ஃப்ளோர் க்ளீனிங்கில் இருக்கலாம், மவுத் வாஷில் இருக்கலாம், ஃப்ளோர் க்ளீனிங்கில் இருக்கலாம். இது வந்து இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் கீழே கிடந்ததுன்னா அதை வாயில் வச்சு சூ பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம டாக்ஸ். அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காம நம்ம பார்த்துக்கணும். ஒருவேளை யாராவது குடிச்சிட்டு வச்சுருந்த ஆல்கஹாலை இவங்க பை மிஸ்டேக் லீக் குடிச்சிட்டாங்கன்னா வாமிட்டிங், புவர் ப்ரீத்திங், அப்புறம் மசில் வந்து ரொம்ப வலிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படும் சொல்கிறாங்க. டெரிபிள் மசில் கோஆர்டினேஷன் பிரச்சனையாகும்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த ப்ராடக்டை வந்து, இந்த ஐட்டமை நம்ம குழந்தைங்க கிட்டேருந்து ரொம்ப தூரமாக வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க.
நெக்ஸ்ட் ரொம்ப டேஞ்சரான ஐட்டம் என்னதுன்னா, நிக்கோட்டின் பாய்சன் தாங்க. இது வந்து பை மிஸ்டேக் ஏதாவது சிகரெட் வேஸ்ட் எல்லாம் வாயில வச்சு நம்ம டாக்ஸுக்கு வந்து சூ பண்ணுற ஹேபிட் இருக்கிறதுனால, இது எடுத்து வாயில வச்சு சப்பிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அப்நார்மல் ஹார்ட் ரேட், கன்வல்ஷன்ஸ், டயரியா, டைலேட்டட் பியூப்பிள்ஸ், ட்ரூலிங், இன்குவார்டினேஷன், அப்புறம் பேரலைஸ் ஆர் ட்ரிமர்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதிலேருந்து தூரமாகவே வைங்க. அதாவது ரொம்ப நடுங்கிருவாங்க, உதறுதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப இது ரொம்ப நிக்கோட்டின் பாய்சன் அதிகமாகிடுச்சுன்னா அவங்க உயிருக்கு கூட ஆபத்தாயிருங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துக்காங்க டாக்ஸை. சைலட்டால்னு நம்ம பற்றி பேசியிருப்போம் போன வீடியோலேயே. அந்த அதில் வந்து நான் இதை பற்றி சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் இது சைலட்டால்ங்கிறது இந்த சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஃபிஷியல் சுகர் தான். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஐட்டம்ங்க. இப்போ நிறைய ஸ்வீட்ஸில், பேக்கரி ப்ராடக்ட்ஸில், ஐஸ்கிரீம்லலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஐட்டம் ஏதாவது நீங்கள் வாங்குறீங்கன்னா டாக்ஸுக்கு கொடுக்க பிளான் பண்ணுறீங்க, ஐஸ்கிரீம், பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், அதாவது பிஸ்கெட்ஸு இல்லை வேறு ஏதாவது பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதில் ஜைலட்டால் இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க. அதாவது சுகர் ஃப்ரீ ப்ராடக்டான்னு பார்த்துட்டு அதை கொடுக்காதீங்க. சுகர் ஃப்ரீ ப்ராடக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்ஸுக்கு கொடுக்காதீங்க, ரொம்ப டேஞ்சராக போயிடும். அந்த வீடியோவை லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். என்ன பிரச்சனை வரும்னு அதில் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கில் பார்த்துட்டு போய் பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு வேளை ஆப்பிள் குடிக்கிறீங்கன்னா ஆப்பிள் ஃப்ரூட்டில் இருக்கிற அந்த சீட்ஸை கண்டிப்பாக எடுத்துருங்க. அது சைனைடுக்கு ஈக்குவல். அதனால் அதை கொடுக்காதீங்க. ஆப்பிள் சீட்ஸ் எடுத்துகிட்டு தான் ஆப்பிள்ஸ் கொடுக்கணும். நம்ம டாக்ஸுக்கு டேஞ்சரான ஃபுட்ஸ்ன்னு சொல்லி நான் 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம், பார்ட் 1, பார்ட் 2. இந்த 2 வீடியோலையுமே ஏதாவது நான் டேஞ்சரான ஃபுட்ஸை மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பின் பண்ணிடலாம். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் டாக்ஸ் வந்து நம்மளையே நம்பியிருக்காங்க. அவங்கள நம்ம நிஜமாகவே லவ் பண்ணுறோன்னா அவங்களுக்காக நம்ம நிறைய டைமை ஒதுக்கி தான் ஆகணும். மெனக்கடனும் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். இதை செய்கிறதுனால நம்ம டாக்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு மேலே நம்மளையே நம்பி இருக்கிற டாக்ஸுக்கு வந்து இந்த ஃபுட்டில் கொஞ்சமாக கொடுத்துட்டு அவங்களுக்கு உடல் பிரச்சனை ஏற்படுத்தி வலி, அன்வான்ட் தேவையில்லாத வலி ஏற்படுத்துறதை விட நம்ம அவங்களுக்கான ஃபுட்டை வந்து செப்பரேட்டாக குக் பண்ணி கொடுத்துட்டோன்னா, சமைச்சு கொடுத்துட்டோன்னா சேஃபாக இருக்கும் இல்லைங்களா? அது எந்த ஃபுட்டு சேஃபான ஃபுட்டுன்னு நான் வரும் வாரத்தில் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஆல்ரெடி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள்.